jada 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 ja jada 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 ja jada 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 ja இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகமுண்டு துணையும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. ஸோ ஹலோ எவ்ரிபடி, நம்மளுடைய ஸ்பைஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஜோசாலுக்காஸில் ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட். ஸோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நம்ம குழந்தைங்கள் எல்லாருமே இருக்காங்க, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்றைக்கி ஆர்சி ஹை ஸ்கூல் தேனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி ஜோசாலுக்காஸோடைய ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவான ஒரு ஈவெண்ட் தான் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆர்சி ஹை ஸ்கூல் ரொம்ப நாளாக ரொம்ப ஒரு பழைய கட்டிடமாக இருக்கக்கூடிய நிலமையில் பெயிண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பில்டிங் பார்ப்பீங்க விசிபிளாக. ஸோ அந்தளவுக்கு அழகாக குழந்தைங்களுக்காக புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஜோசாலுக்காஸ் டீம். யார் யார் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க கெஸ்ட் எல்லாருமே. நம்மளுடைய ஃபாதர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய பிரின்சிபால் மேம் இருக்காங்க, கரஸ்பாண்டன்ட் சார் இருக்காங்க. ஸோ எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்படி போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெல்கம் எவ்ரிபடி. ஸோ குட் மார்னிங் ஆல். ஸோ எல்லோரும் சவுண்டாக ஒரு குட் மார்னிங் சொல்லாமே. ஸோ டீச்சர்லாம் ஆக்சுவலாக உங்களோட இருக்கிற ஒரு பர்சனாக பாருங்கள். பிகாஸ் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். ரொம்ப சந்தோஷமாக உங்கள் எல்லாருக்கும் பண்ணுறதுல நம்மளுடைய ஜோசாலுக்காஸ் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். பிகாஸ் இன்றைக்கி ஆர்சி ஹை ஸ்கூலில் ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் நம்மளுடைய ஜோசாலுக்காஸ்லேருந்து நடக்குது. ஸோ எங்களுக்கு என்னென்னா, சின்ன சின்ன குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எங்கள் மூலயமா அதில் ஒரு பார்ட் இருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டார்ட் தான். ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்மளுடைய ஜோசாலுக்காஸ் டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எஸ். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஆர்சி ஹை ஸ்கூல் தேனி. ஸோ இந்த ஸ்கூல் நிஜமாக எல்லாருக்குமே அவ்வளோ தூரம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கூல். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட லைஃப் மாறி இருக்கு. லைக் 1946லேருந்து ஒரு அழகாக ஸ்டார்ட் ஆன ஸ்கூலில் எவ்வளோ பிஸ்னஸ் மேன், எவ்வளோ டாப் பொசிஷனில் இருக்க எல்லா பீப்புள்ஸுமே தேனியில் இருக்கக்கூடியவங்களாம் இந்த ஸ்கூலில் உருவானதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த ஹை பொசிஷன் வருவீங்க இல்லையா? சவுண்டாக சொல்லாமே, வரலாம்ல? ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் அழகாக பெயிண்ட் பண்ணி நம்மளோட ஜோசாலுக்காஸ் டீம் ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஈவெண்ட்க்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணக்கூடிய டைம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்சி ஹை ஸ்கூலுடைய பிரின்ஸ்பால், ஸோ பிரின்ஸ்பால் மேம்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்ஸஸ் ஏ ஜோஸ்பின் மேம். தேங்க்யூ ஃபார் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன். எல்லாமே ரொம்ப அழகாக எங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அவங்களோட நம்மளுடைய ரெவரண்ட் ஃபாதர் பிரேம் ஜான்சன், அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரீஸ்ட். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்மளுடைய ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் கிவிங் த சப்போர்ட். ஸோ அவர்களை தொடர்ந்து நம்மளுடைய ஆர்சி ஹை ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் ரெவரண்ட் ஃபாதர் ஐ டேனியல் ஜெய் ஜோசப். ஸோ சாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டலோடு நம்ம இன்வைட் பண்ணிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். ஸோ அவங்களோட நம்மளுடைய உத்தமபாளையம், நம்மளுடைய தேனி சைட்லேருந்து நம்மளுடைய ஒரு வேல்யூபிளான ஒரு கஸ்டமர், ஜோசாலுக்காஸோடைய ஒரு ஃபேவரட்டான கஸ்டமர்னே சொல்லலாம். நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் நம்மளுடைய ஷர்மிளா மேம் நமக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம் இந்த ஈவெண்ட்க்கு. தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். அண்ட் நம்மளுடைய ஜோசாலுக்காஸ் டீம் அண்ட் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எஸ், தேங்க்யூ ஆல் த டீச்சர்ஸ் டு பி ப்ரெசன்ட் ஹியர் அண்ட் ஃபார் த சப்போர்ட். நீங்கள் குழந்தைங்களை இவ்வளோ தூரம் ட்ரைன் பண்ணி எங்களுக்காக அழகாக பூஸ்டப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒரு டைமில் நம்மளுடைய ஸ்டாஃப் உங்களுக்காக ஒரு சில வேர்ட்ஸ் பேசுவாங்க. எஸ். முதலில் அனைவருக்கும் என் இனிய அன்பின் வணக்கம். முதலில் நிகழ்வு இனிதே நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை முதலில் வணங்குகின்றேன்.
அகத்தியர் கண்ட அமுதமொழி, அமிழ்தினும் இனிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, தரணி போற்றும் தமிழ் மொழியை வணங்கி என் வரவேற்புரையை தொடங்குகின்றேன். முதலாவதாக, பனித்துளிகள் பாரனில் சூழ்ந்திருக்க விண்மீன்களும் தூதர்களும் துதிப்பாட பரிசுத்தராம் தேவக்குமாரன் போல் எந்நேரமும் மிகுந்த சுறுசுறுப்புடனும் ஏற்ற பணியை உடனே ஆற்றும் திறன் கொண்டு திகழும் எம் பள்ளியின் உதவி பங்கு தந்தை அவர்களை இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கின்றேன். என்றும் பசுமை மாறா அழகு, ஓய்வில்லாமல் உழைப்பதால்தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது கடிகாரம். கடிகாரம் உள்ளே இவரின் வருகைக்கு சற்று காத்திருக்கும். வேறு இல்லையெனில் விழுதுகள் ஏது? சிகரம் தொட்ட செம்மல், ஆளுமையின் வடிவம், வியர்வையை விதையாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாகவும் கொண்டு இன்று வரை பள்ளியின் வளர்ச்சி ஒன்றையே இலக்காக கொண்டு அயராது உழைத்து கொண்டிருக்கும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை உள்ளத்தில் உற்சாகத்தோடு இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்ததாக, இவ்விழாவின் சிறப்பு நாயகர்கள் இங்கு அமர்ந்திருக்கும் தங்க மனம் படைத்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனர் மற்றும் மேலாளர் அவர்களை இன்முகத்துடன் என் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். கொடை என்பது பிறர் துயர் துடைக்க தன் உடைமையை பகிர்ந்தளிக்கும் மாபெரும் பண்பாகும். இதுவே மனிதத்தின் உயர்ந்த அடையாளம். கேட்டு பெருமுன் தருவதே ஈகை, வாரி வழங்குவதே கொடையின் இலக்கணம். இருப்பதில் ஒரு பங்கை பிறருக்கு அளித்தால் அதுவே உயிரின் உன்னத பண்பாகும். மலர்கள் மனத்தை பகிர்வது போல், மேகங்கள் மழையை பொழிவது போல் எதிர்பார்ப்பின்றி பிறருக்கு உதவிடும் ஈகை குணம் என்றும் நிலைத்திருக்கும். அன்னச்சத்திரம் 1000 வைத்தலை விட, ஆலயங்கள் 16,000 கட்டுதலை விட புண்ணியம் கோடி ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று எம் பள்ளி மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கல்வி கற்க பள்ளியை மிக அழகாக புது பொலிவூட்டி மாணவர்கள் கல்வியில் மிளிர துணை புரிந்த நிறுவனர் மேலாளர் அவர்களை பள்ளியின் சார்பாக இன்முகத்துடன் வரவேற்கின்றேன். வெறும் கல்லாய் இருந்த மாணவர்களை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய ஆசான்கள், சொல்லொளி கொண்டு அறிவொளி ஏற்றும் ஆசிரிய பெருமக்களையும் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கின்றேன். பூத்து குலுங்கும் பூக்களைப் போல் அழகான புன்னகையுடன் எமது பள்ளியின் தூண்களாய் வீற்றிருக்கும் எங்கள் மாணவ செல்வங்களை இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கின்றேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் நிகழ்விற்கு இன்முகத்துடன் வரவேற்கின்றேன். ஸோ நம்ம மேம் ரொம்ப அழகாக எல்லாருமே வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய விஷயம் நான் வந்து கேட்டிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா அந்த ஈகை, அதாவது கொடை கொடுக்கறது. ஸோ அதில் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்ம கொடுக்கறத வந்து எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுற்றி இருக்கவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப அழகாக தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்டார்டிங் ஜென்ரேஷன் நம்மளுடைய குழந்தைங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கான அந்த ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் அந்த அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோன்னா உங்களோட ஃபியூச்சரை நீங்கள் அழகாக டிசைன் பண்ணிடுவீங்க. எங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி அழகாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டி குழந்தைங்களுக்காக இந்த அழகான ஒரு பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் டீம் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் ஒரு சூப்பரான கிளாப் பண்ணலாம். கம் ஆன். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு அழகான பெயிண்டிங் ஒர்க் வந்து நடந்திருக்கு. உங்களுக்காக ஒரு புது ஸ்பேஸ் மாதிரி, நீங்கள் புது ஸ்கூல் மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து படிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நான் கேள்விப்பட்டேன், எல்லாமே உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் இது ஒரு பார்ட்டாக இருக்கும். இப்போது அதுக்கான ஒரு தருணம். ஸோ நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் நம்மளுடைய ரெவரண்ட் ஃபாதர் பிரேம் ஜான்சன், அசிஸ்டன்ட் பாரிஸ் பிஸ். ஸோ சாரை வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். ப்ளீஸ் வெல்கம் சார். அண்ட் அவங்களோட இணைந்து ஸோ இன்றைக்கி நம்மளோட ஈவெண்ட்க்கு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் ஷர்மிளா மேம். ஸோ ப்ளீஸ் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ அவங்களோட நம்மளுடைய ஜோஸ் ஆலுகாஸ் மேனேஜர் மிஸ்டர் ப்ரீஜன் சார் அண்ட் நம்மளுடைய பிரின்சிபால் மேம் ஜோஸ்வின் மேம். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் இல்லையா? எவ்வளோ சந்தோஷமாக கிளாப் பண்ண முடியுமோ நம்ம லான்ச் அப்போ நம்மளுடைய ஒரு சந்தோஷங்களை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ரெடியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரெடியா? எஸ். ஸோ டீச்சர்ஸ் ப்ளீஸ் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் இன்றைக்கி ஆர்சி ஹை ஸ்கூலில் இந்த ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் ஒர்க், அந்த ஒரு அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நம்மளுடைய ஜோஸ் ஆலுகாஸ் டீம் ஃப்ரம் தேனி இன்னைக்கு பயங்கர சூப்பராக வந்து ஒரு அழகான மொமெண்ட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் ஷர்மிளா மேம் அண்ட் நம்மளுடைய ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ பிரின்சிபால் மேம் அண்ட் தேங்க்யூ கரஸ்பாண்டன்ட் சார். ஸோ இந்த ஒரு டைமில் 2,11,037 rupees worth உள்ள அந்த ஒரு செக் மொமெண்ட்டை வந்து இப்போ நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ வெயிட் ஃபார் a few minutes. ஸோ ஆர்சி ஹை ஸ்கூல் சார்பாக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கம் ஆன். ஸோ 2,11,037 rupees worth உள்ள இந்த ஒரு செக் நம்மளுடைய ஆர்சி ஹை ஸ்கூல் தேனிக்கு நம்மளுடைய ஜோஸ் ஆலுகாஸ் டீம் வந்து இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் நம்மளுடைய ஸ்கூலுக்காக. ஸோ ஹோல் டீம் இருக்கும், நல்லா சத்தமாக ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? எஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஆர்சி ஹை ஸ்கூல் டீம். தேங்க்யூ மேம் அண்ட் தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஷர்மிளா மேம். ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்களுக்காக ஒரு சில ஃபியூ வேர்ட்ஸ் மட்டும். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் எதுக்கு இங்கே அசம்பிள் ஆகிருக்கோன்னு புரியுதா? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எதுக்காக இங்கே உட்கார வச்சுருக்கோம்? ஜோஸ் ஆலுகாஸ்லேருந்து வந்திருக்காங்க, அது தெரியுது. எதுக்காக வந்திருக்காங்க? பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க நமக்கு. சுத்தம் பண்ணி கூட. வெரி குட். அப்போ நிறைய கவனிச்சிருக்கீங்க, அப்படி தானே? கைதட்டிக்க எல்லாரும். கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பில்டிங் எல்லாமே சுத்தம் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணது, சரிங்களா? அப்போ நான் உள்ளேலாம் பார்த்தேன், ரொம்ப டாட்டியாக, ரொம்ப அழுக்காக, பிள்ளைங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. மனசில் ஒரு திருப்தியான ஒரு எண்ணம் இல்லை. அப்போ நிறைய பேர்கிட்ட நான் உதவிகள் கேட்டேன். கேட்கும் பொழுது இது பெரிய ப்ராஜெக்ட்டு, யார் செய்கிறதுக்கு யாரும் முன்னுக்கு வரல. ஏன்னா 2 லட்சத்துக்கு மேலே அவங்க செலவு பண்ணாங்க. அப்படின்ற பார்த்துக்கோங்க. 2 லட்சன்றது இன்னைக்குள்ளே நமக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க. நான் அப்படி இவங்கள்ட்ட நான் தொடர்பு கொண்ட போது அவர் மேனேஜர் சார் வந்து எனக்கு உடனே செஞ்சு கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல வந்து ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாத ஒரு நிலையில் இருந்தது. அது கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது நடக்கும்ன்றது அது கடவுள் சித்தம். கரெக்டாக சாராக வந்து என்னை தொடர்பு கொண்டு, டீச்சர் நான் அதை உங்களுக்கு முடிச்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயும் அது முடிச்சு தரது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் எங்கள் கூடவே இருந்தாங்க, இந்த இடத்துல இருந்தாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் அன்னைக்கு லீவு, அவருக்கு ஒர்க்கிங் டே கிடையாது, அன்னைக்கு லீவ் நாள் ஃபேமிலியோட இங்கே ஏதோ பர்ச்சேசிங்க்கு வந்தவர். நல்ல மழையில் இங்கே வேலை நடக்குதா என்னன்னு பார்க்குறக்காக அவங்க ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வந்து இங்கே உள்ளெல்லாம் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா என்னன்றதை உள்ளே வந்து பார்த்தாங்க. எனக்கு உண்மையில் அது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த ஜோஸ் ஆலுகாஸுனுடைய நிறுவனர் எங்கேயோ இருக்கிறாங்க, ஆனால் மேனேஜர் சார் வந்து இவ்வளோ அக்கறை எடுத்து நமக்கு ஒரு உதவி செஞ்சதோடு அவர் போயிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் இதை கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அவங்க ஆட்கள் எல்லாரையுமே வச்சு இந்த இடத்துல எங்களுக்கு நல்ல நீட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாருமே டெய்லி வந்து இதை பார்த்தாங்க. கடைசியில் முடிகிற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து இதை நல்லபடியாக ஒயிட் வாஷ் பண்ணி கேட்டுக்கெல்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து கொடுத்து நல்லா நீட்டாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கும் மேலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம்.
ஸோ பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. ஒர்க்கை தாண்டி எங்களுக்காக நம்ம குழந்தைங்களுக்காக இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஜோசாலுக்காஸ் டீம் வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பண்ணதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஜோசாலுக்காஸ் டீமுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேவரட்டான கஸ்டமராக இருக்கீங்க மேம். ஸோ ரெகுலராக வந்து எங்களுடைய வேல்யூபிளான கஸ்டமரும் கூட. ஏன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக வெளில போகிறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு இன்னும் 2-3 கஸ்டமர் உள்ளே வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட ஸ்மைல் தான் எங்களுக்கு இன்னும் 2-3 கஸ்டமரை வந்து உள்ளே வர வைக்கும். ஸோ அந்த பவர் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஒரு ஈவெண்ட்க்கு வந்திருக்கீங்க, எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் தொடங்குனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்பயும் ஆளுகாசு வந்து ஸ்கூலுகளுக்கு கொடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் வந்ததுலேருந்து இந்த இத்தனை வருஷத்தில் எல்லா ஸ்கூலுக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு நன்மையான காரியம் செய்கிறாங்க. பிள்ளைய இப்போ நல்லா இருப்பாங்கல்ல, நீட்டாக பண்ணியிருக்காங்க ஸ்கூலு. எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக வந்துட்டுருக்கீங்க மேம்? நான் மதுரையில் 20 வருஷமா. இப்போ இங்கே கடை திறந்ததுலேருந்து இங்கே தான் வரேன், தேனி. இங்கே வந்த பிறகு இவங்க ஸ்கூலுகளுக்கு நிறைய செய்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து நீங்கள் கூட இருக்கீங்க. அதுலேயும் ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கூலுக்கு வந்து ஜோசாலுக்காஸ் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ லாஸ்ட் டைம் கொடிவிலார்பட்டி ஸ்கூலுக்கு கூட நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஆர்சி ஹை ஸ்கூல் தேனிக்கு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் த வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஜோசாலுக்காஸ் வந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் அழகாக உட்காந்து இந்த அளவுக்கு கவனிச்சு ஈவெண்ட் என்ஜாய் பண்ணீங்க. என்ஜாய் பண்ணிங்களா? ஹாப்பியா? நீங்கள் ஹாப்பியானு ஹாப்பியாக சொல்லலாமே. ஹாப்பியா? எனக்கு பத்தலை. ஹாப்பியா? ஸோ இதே ஹாப்பினஸோட இதே சந்தோஷத்தோட இவ்வளோ எனர்ஜியோட நீங்கள் நல்லா படிக்கணும். தொடர்ந்து உங்களுக்கு ஜோசாலுக்காஸோட சப்போர்ட் இருக்கும். இன்னும் நிறைய பேர் உங்களை ரீச் பண்ணணும். அந்த அளவுக்கு இங்கேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டாக்டராக, ஒரு டீச்சராக, ஒரு லாயராக இருக்காங்க. நிறைய ஆம்பிஷன் வச்சுருப்பீங்க. நான் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன். நிறைய க்ரியேட்டிவான பர்சன்ஸ் எல்லாம் இருக்கீங்க. ஓகேவா? சூப்பராக படிக்கிறோம். அடுத்து உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பாக வரேன். நம்மளோட டீமும் வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்க்கு வந்திருக்கக்கூடிய ஒன்ஸ் அகேன் நான் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ரெவரண்ட் ஃபாதர் பிரேம் ஜான்சன், அசிஸ்டன்ட் பாரிஸ் priest. So thank you so much sir, thank for coming. And நம்மளுடைய chief guest Sarmila ma'am, thank you so much ma'am, thanks for coming. ஸோ உங்களை தொடர்ந்து நம்மளுடைய ஸ்கூலில் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா நம்மளுடைய பிரின்சிபால் மேம் மிஸ்ஸஸ் ஏ ஜோஸ்பின் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் த சப்போர்ட். அண்ட் நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் ஆஃப் ஆர்சி ஹை ஸ்கூல் ரெவரண்ட் ஃபாதர் ஐ டேனியல் ஜெய் ஜோசப் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்குமே நன்றி. அண்ட் நம்மளுடைய ஜோசாலுக்காஸ் டீம்ஸ் மேம் சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ரீஜன் சார் எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். கமான். ஏன்னா உங்களுடைய ஒரு சப்போர்ட், அந்த ஒரு எஃபோர்ட், நீங்கள் வந்து குழந்தைங்களுக்காக உங்களோட டைம், பர்சனல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு ஒர்க் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க எல்லாரும் பயங்கரமாக ராக் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.